இந்த பூவுலத்தின் கண்ணிலே நான் ஒரு பெண்ணாக பிறந்ததை விட ஒரு பிடி மண்ணாக பிறந்திருந்தையானால் இந்த பூவுலத்தின் கண்ணிலே புண்ணியம் செய்து எவ்வளவோ மனிதர்கள் இருக்கிறாங்கடி அம்மா. அப்பேற்பட்ட புண்ணியருடைய பாதத்தை பட்டு நான் புண்ணியமாச்சு அடைஞ்சிருப்பேனடி அம்மா. ஆனால் இந்த பாவியாகப்பட்டவள் இந்த பாழான உலகத்திலே என் தாயினுடைய அங்க குலத்திலே கருவாக தரித்தடி அம்மா. நான் என் பிறந்த வீட்டுக்கும் நான் பெருமை தேடித்தரவில்லை, என் புகுந்த வீட்டுக்கும் நான் பெருமை தேடித்தராத பாவியாகிட்டு அம்மா. அப்படி ஒரு பெண்ணாக பிறந்தோம் என்றால் ஒன்று புகுந்த வீட்டுக்காட்சி பெருமை தேடி தர வேண்டும், அல்லது பிறந்த வீட்டிற்காட்சி பெருமை தேடி தர வேண்டியம்மா. ஆனால் இந்த பாவியாகப்பட்டவள் என் தாயுடைய அங்க குலத்திலே நான் கருவானது தரித்த நான் கொண்டு இன்னால் வரண்டியம்மா. என் பிறந்த வீட்டிற்கும் நான் பெருமை தேடி தரவில்லை, என் புகுந்த வீட்டுக்கும் நான் பெருமையை தேடி
சத்தியம்மா அப்படி நான் பிறந்திருக்கும்படியான நாடானது என்ற நாடு ஏது நாடு என்று உனக்கு தெரிய வராது சகியம்மா கலிங்க தேசத்திலே ஒரு பகுதியாக இருக்கும்படியான சுபநந்தாபுரி பட்டினண்டி அம்மா என்னுடைய தேசம் அப்படி அந்த சுபநந்தாபுரி பட்டினத்தை சீரும் சிறப்புடனும் தானதகத்தோடும் பரிபாலனம் செய்யக்கூடிய சுபசங்க மகாராஜருக்கும் ரத்தினமாலா என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியமே நமதுக்கு பிறகு இந்த நாட்டை அரசாட்சி செய்வதற்கு மழலை என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வ பிள்ளையானது இல்லையே அப்படி என்று என் தந்தையும் தாயாரும் அனுதினமோ வருத்தம் கொள்வதில்லையம்மா அந்த சிவனாகப்பட்டவர் அனைத்து செல்வங்களையும் கொடுத்த பொழுதும் நமக்கு மழை என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தை செல்வமானது அளிக்கவில்லையே அப்படி என்று அனுதினமோ வருத்தம் கொள்கிற தருவாயிலே என் தந்தையாக இருக்கக்கூடிய சுபசங்க மகாராஜரும் அனுதினமோ காணக வேட்டைக்கு செல்வது வழக்கண்டியம்மா அந்த வழக்கத்தின் காரணமாக 3 தினத்திலே கானகத்தின் மார்க்கமாக சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தவமுனிவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய தருவாயிலே அந்த தவமுனிவர்களை பார்த்து ஐயா எனக்கோ என் மனைவியாக இருக்கக்கூடிய ரத்தினமாலா என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் நீண்ட நாட்களாக புத்திர செல்வமே கிடையாது இதற்கு எனக்கு எந்த ஒரு வழியும் கிடையாதா அப்படி என்று கேட்கும் தருவாயிலே அந்த தவமுனிவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஐயா சுபசங்க மகாராஜா நீங்கள் மனதிலே ஒன்று வருத்தம் கொள்வது தேவையில்லை நீங்கள் நேராக கிரகமானது சார்ந்து ஒரு பெருத்த புத்திர காமியஸ்ட் யாகத்தை செய்தால் அதன் மூலியமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் அப்படி என்று தெரிவித்தாங்க அந்த வார்த்தையை மேற்கொண்டு அவரும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நேராக கிரகமானது சார்ந்து அவர் என்ன செய்தார் அவர் எது செய்தார் என்று விளக்கமானது தெரியாது சகியம்மா அப்படி என் தந்தையாக இருக்கக்கூடிய சுபசங்க மகாராஜரால் நேராக கிரகமானது சார்ந்திரியம்மா ஒரு பெருத்த புத்திர காமேஸ்ட் யாகத்தை செய்தாரடி அந்த யாகத்தின் வாயிலாக அந்த யாகத்திலே அந்த இருக்கக்கூடிய அந்த யாகத்தின் மார்க்கமாக அனைத்து முனிவர்களும் அங்க இருக்கக்கூடிய யோகிகளும் கேட்கக்கூடிய இந்த அரிசிகள் எல்லாம் விடுவாங்க அந்த யாகத்தில். அப்படி அந்த அரிசிக்கு பதிலாக எங்களுடைய நாட்டிலே என்னை பெற்றெடுப்பதற்காக என் தந்தையாக இருக்கக்கூடிய சுபசங்க மகாராஜரும் பொன்னாலான அரிசிகளை அந்த யாகத்திலே விடுத்தமையாலே அந்த பொன்னெல்லாம் உருகி நான் ஒரு பதவியாக பிறந்ததையாலே எனக்கு பொன்னுருகி என்ற ஒரு நாம
நாமத்தை வைத்த பொழுது அந்த சுடலையானது யாகத்தின் சுடலையானோ நேராக அந்த தேவ உலகத்தை சார்ந்தது அம்மா. பார்த்தாரடி தேவேந்திரன் மணியாக இருக்கக்கூடிய அந்த இந்திராணி அம்மையாரோ அடடா சுபசங்க மகாராஜனுக்கு நீண்ட நாட்களாக கொண்டு செல்வமே கிடையாது, அதை வேண்டி அவரும் இந்த யாகத்தை செய்கிறார் என்று தனது மனமானது இறங்கி தனது கழுத்திலே இருக்கும்படியான இந்த சொர்ண மாலை அவிழ்த்து அந்த யாகத்திலே விடுத்தமையாலே அந்த சொர்ண மாலை எல்லாம் பொன்னெல்லாம் முருகி நான் ஒரு பெண்ணாக பிறந்தமையாலே எனக்கு சொன்ன மாலா என்று இன்னொரு நாமம். அப்படி சுபசங்க மகாராஜருக்கு நீண்ட நாட்களாக பிள்ளை செல்வம் இல்லாத காரணத்தினால நான் பிறந்தமையாலே எனக்கு சுபாங்கனி என்று இன்னொரு நாமம். அப்படி 3 நாமதேயத்தை நான் வகுத்து வருகின்ற காலத்திலே ஒரு நாள் தினத்திலே மாலை நேரத்திலே எங்க அப்பா கிட்ட போய் நான் கேட்கிறேன், அப்பா இந்த மாலை நேரத்திலே நானும் இது இருக்கக்கூடிய நந்தவன வேடிக்கை எல்லாம் நான் பார்க்கணும்பா, நான் போய் இந்த நந்தவன வேடிக்கை எல்லாம் பார்த்துட்டு வரம்பான்னு கேட்டுடியம்மா. எங்க அப்பா கிட்ட கேட்டுடியம்மா. அப்படி எங்க அப்பா கிட்ட கேட்ட உடனே எங்க அப்பா என்ன சொல்றாரு, கண்ணே நீயும் சின்னஞ்சிறு பொண்ணா இருக்கிற இந்த நேரத்துல நீ தன்னந்தனியா சென்றையானால் உனக்கு ஆபத்து வரும், நீ போகாத செல்லோன்னு சொன்னாரு. அப்படி சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன் எங்க அப்பா கிட்ட, அப்பா நான் மட்டும் தனித்து செல்லவில்லை அப்பா, எனக்கு ஆசைக்கும் அன்புக்கும் 7 தாதிமார்கள் இருக்கின்றார்கள். அந்த 7 தாதிமாரை எடுத்துக்கொண்டு இந்த நந்தவன வேடிக்கை எல்லாம் பார்த்துவிட்டு மாலை 6 மணி ஆனது வீடு வந்துடுறப்பா சொன்னடியம்மா. அப்படி சொன்ன உடனே எங்க அப்பா பார்த்தாரு, இப்படி நீ 6 மணிக்கு வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா பத்திரமா தோழிகளோட சென்று பத்திரமா வாமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரதத்தை கொடுத்து என்ன நந்தவன வேடிக்கை பார்க்க அனுப்புறாடி அம்மா. அப்படி அனுப்பிய பொழுது நானும் அந்த நந்தவன வேடிக்கை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று ரதத்தின் மேலே ஏற்கனவே அந்த 7 தாதிமர்களை அழைத்துக் கொண்டு அந்த 7 தாதிமர்களை ஆசைக்கும் அன்புக்கும் இருக்கும்படியான சுந்தர தாதியாகப்பட்டவளோ குதிரையுடைய கடிவாளம் என்று சொல்லக்கூடிய அந்த லகானியை பிடித்து குதிரையை ஆராய்கிறாடி அம்மா. அப்படி ஆராய்க்கும் போது நானும் அந்த தேர் மீது எழுதி கொண்டு இருக்கக்கூடிய நந்தவன வேடிக்கை எல்லாம் அழகான முறையிலே அழகா வரண்டி அம்மா. அப்படி பார்த்து வருகின்ற தருவாயில கொஞ்ச நேரம் அந்த ரதமானது தகன்று கொள்ளும் பொழுது அந்த சுந்தரத்தாதியாகப்பட்டவள் என்ன செய்தா, ராணி அம்மா மட்டும் இந்த நந்தவன வேடிக்கை எல்லாம் பார்க்கிறாங்களே, அவளும் சற்று மதிமயங்கி அந்த நந்தவன வேடிக்கை எல்லாம் பார்க்கின்ற தருவாயிலே குதிரையுடைய கடிவாளம் என்று சொல்வதற்காக நேர்கீழ விட்டுட்டாங்க. அந்த குதிரையாரோ காடு மடு மொத்தம் தான் அடிச்சு ஓடும். அப்படி ஓடுது நான் பார்த்துட்டேம்மா. ஐயோ 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 அப்படி நாங்கள் 7-8 தரத்தாரம் கூக்கிட்ட பொழுது யாரோ ஒரு சுந்தர புருஷனும் ஓட்டமாக ஓடி வந்து அந்த அடங்கா புறவியை அடக்கி எங்க 8 தரத்தாரை காப்பாத்தினார். அப்படி காப்பாற்ற பொழுது அவர் கேட்கிறாடி, அம்மா அம்மா நீங்களும் சின்னஞ்சிறு பெண்ணாக இருக்கிறீங்க, இந்த நேரத்திலே இந்த காட்டிலே தன்னந்தனியமா வரலாமா அப்படின்னு கேட்டாடி அம்மா. அப்படி கேட்கும் பொழுது பார்த்து கேட்டு விட்டு முகத்தை பார்க்கிறேன், அந்த சூரியன் எப்படி பிரகாசிக்குமோ அது போல முகமானது சொல்லி 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 சொல்லிக்குது அம்மா. என்ன மாதிரி ஏனென்றால் பார்க்கும் போதே இவ்வளவு ஒரு பிரகாசமாக இருக்கின்றாரு. ஒரு காலத்திலே எனக்கு ஒரு திருமணமானது ஒன்று நடந்தேயானால் இப்பேற்பட்ட ஒரு சுந்தர புருஷனத்தை நடக்க வேண்டும் என்று அன்றைக்கே என் மனதிலே நான் கோட்டையானது கட்டிக்கொண்டு நேரா கிரகமானது சார்ந்த நீர்மா. அப்படி கிரகமானது சார்ந்தோடு என்ன நடந்தது ஏது நடந்தது எனக்கு தெரியாது.